சரி, நீங்க அல்றதை யாருமே விரும்ப மாட்டாங்க தானே? பிறந்த நாள் வேற. நூறு 5000 தாள்களை வச்சு 5 லட்சம் பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. உயிரிலே நுழைந்தவள் யாரவளோ, வழியை மறித்தாள், மலரை கொடுத்தாள், ஆழ்மொழியை பறித்தாள், மௌனம் கொடுத்தாள். மேகமே மேகமே அருகினில் வா, தாகத்தில் மூழ்கினேன் பருகிடவா. ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? விதுஷன். சரி, விதுஷன் அண்ணாக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகல் கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த பர்த்டேல இந்த கேக்கை கட் பண்ணட்டுமாம் அப்படின்னு சொல்லி. சரி, எத்தனாவது வயது இது உங்களுக்கு? 30. சரி, வயசு போகுதுன்னு கவலையா இருக்கா? இல்ல, சந்தோஷமா இருக்கா? அப்ப என்ன சந்தோஷமா இருக்கா வயசு போகுதுன்னு? சரி, ஓகே. இந்த 30வது பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாள் அமையணும்ன்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. சரி, யாரா இருக்கும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினது? அம்மா. அங்க இருக்காங்க உங்களோட அம்மா? இங்கதான் இருக்காங்க. அம்மா அனுப்பலையே. இத வீட்டுல இருந்துட்டு என் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்ப போறாங்க. அண்ணா 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 அங்க இருக்கிறார், பிரான்ஸ்ல இருக்கிறார். என்ன பேர் அவருக்கு? விஜிந்தன். அனுப்பியிருப்பாங்களா? அனுப்பியிருப்பாங்கதான். அண்ணி. அண்ணியோட பேர் என்ன? அனுப்பியிருப்பாங்களா? எல்லாருக்கும் டவுட்டா இல்ல ஷூரா சொல்றீங்களா அவங்கதான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு? அண்ணா இல்ல 2 அண்ணி. அண்ணி இல்லாட்டி அண்ணா 2 பேர்ல ஒரு அகட்டம் செய்திருக்கணும். அப்படியா? சரி, உங்களை இந்த பிறந்த நாள்ல சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. நீங்க சொன்ன யார்ட்டையுமே இந்த கிஃப்ட் வரல. என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி பாப்போம். என்ன? சரி, உங்களுக்காக ட்ரெஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன பிடிச்சிருக்கா இந்த ட்ரெஸ் எல்லாம்? சரி, ஓகே. அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்போம். ஓகே, சந்தோஷமா இப்ப இந்த பிறந்த நாளுக்கு இவ்வளவு கிஃப்ட் அனுப்பினதால சந்தோஷமா இருக்குது. ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரியே தோணுது. சரி, இந்த வக்கைக்கு வேறுக்குதுன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறுக்குது போல எனக்கு. சரி, அடுத்தது அவங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்போம். உங்களுக்காக வந்து ஷூ வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, இன்னைக்கு இந்த பிறந்த நாளுக்கு இவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. எது பாத்தீங்களா இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வரும் இந்த பர்த்டேக்கு அப்படின்ட்டு? இல்ல. சரி, ஓகே. அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்போம். வாட்ச் வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன டைம் ரொம்ப முக்கியம். என்ன டைமுக்கு வலிக்கிறாளா இல்ல லேட் ஆகுறாளா? லேட் ஆகுறா. அப்ப அதுக்குதான் அனுப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு. இந்த மொச்சை கட்டிட்டு டைமை பார்த்து நீ நேரத்துக்கு வலிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப இந்த பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்டா உங்களுக்கு என்னென்ன நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிஃப்டாவே இந்த பர்த்டேக்கு அனுப்பி இருக்காங்க. யாரு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தம்பி. அவர் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறேன். ஏன் அழுறீங்க? பிறந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும். அழுறது அவ்வளவு வடிவில்ல. அனுப்பினாக்க யோசிக்க போறாங்க, என்னடா கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம், மழை வச்சுட்டோமோ இதெல்லாம் அனுப்பி அப்படின்னு சொல்லி யோசிக்க போறாங்க. சரி, நீங்க அழுறதை யாருமே விரும்ப மாட்டாங்க தானே? என்ன நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. அப்ப சந்தோஷமா கதைப்போம் பிறந்த நாள் வேற. சரி, அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்போம். சரி, எடுத்தோடனே ஓபன் பண்ணி பாத்துருவோம் என்னவா இருக்கும். ஆர்வமா இருக்கிறீங்க. என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? மணிக்கூட இருக்கு. இருங்க இருங்க இருங்க, அதை திறக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு.
சரி, அந்த காசு கோரம் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன இவ்வளவு காசு இருக்குமென்னு நினைக்கிறீங்க? இழுக்க இழுக்க வந்து எவ்வளவு இருக்குமென்னு நினைக்கிறீங்க? எண்ணி பாக்கணுமா? 1 லட்சத்துக்கு கூட தாள் வருமா? 100, 5000 தாள்ல வச்சு 5 லட்சம் பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு பெறுமதியான காசு இந்த பர்த்டேக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன செய்ய போறீங்க இவ்வளவுத்தையும் வச்சு? பெருசா ஏதாவது யோசிப்பீங்களே இதை பார்த்தோன்னே? அப்படி எதுவும் ஐடியா இருக்கா? ஒரு ஐடியாவும் இல்ல. அப்ப இந்த 5 லட்சத்தை என்ன செய்ய போறீங்க? பிரிச்சு கொடுக்க போறீங்களா? யாருக்கும்? எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும். எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்போம். யாருக்கு முதலாவதா கொடுப்பீங்க? அம்மா. அம்மாக்கு. அம்மாட்ட ரொம்ப பிடிக்கும் போல. சரி, ஓகே. இப்ப இந்த பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவு பெறுமதியான கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. 5 லட்சம் பெறுமதியான காசுகளோட இவ்வளவு கிஃப்ட் வந்திருக்குது உங்களோட பர்த்டேக்காக. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இவ்வளவு பெறுமதியான காசோட சேர்த்து இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி? இல்ல. சரி, அப்ப யாரா இருக்கும் இதை அனுப்பினது? அண்ணியும் அண்ணாவுமா தான் இருக்கும். இப்ப ஷுவரா? சரி, ஓகே. அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு. பாப்போமே. யார் அனுப்பியிருக்காங்க? யாரு? உங்களோட தங்கச்சி. சரி, ஓகே. அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்போம். இதுவும் ஃப்ரேம் வந்து அனுப்பியிருக்காங்க. இது யார்ட்டு வந்துருக்குது? அம்மா. சரி, இந்த 30வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவு பெருமதியான சர்ப்ரைஸ் கிஃப்ட அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படியே யார் இதை அனுப்பினதுன்னு நானே சொல்றேன்னு. சரி, உங்களோட பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட சரி விஜிந்தன் அண்ணா, கஜந்தின அண்ணி பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அதோட சேர்த்து அம்மா, பவிதா, வினிதா உங்களோட தங்கச்சியாக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் காசும் அதுல உடுப்பு ஒரு செட் வந்து அண்ணாவும் அண்ணியும் அனுப்பியிருக்காங்க. ஃப்ரேமும் கேக்கும் வந்து அம்மா அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பவிதா, வினிதா ஃப்ரேம், டிஷர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. வாட்ச் எல்லாம் உங்களோட வினிதா சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. சரி, சந்தோஷமா? இப்ப சந்தோஷம். சரி, என்ன சொல்ல போறீங்க? இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட வீட்டுல இருந்துட்டு அனுப்பியிருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்தும் இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குதா? உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இதை அனுப்பினதுக்கு? சரி, எதிர்பார்த்தீங்களா வீட்டுல இருந்தும் அண்ணாவும் அண்ணியும் இப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி? சரி, ஓகே. ஆச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ நீங்க சந்தோஷமா இந்த வித நோய் நொடியின்றி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்க ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்றோம். தேங்க்யூ சோ மச். எங்களுக்காக டைம் தந்ததுக்கு கேக் கட் பண்ணுவோம்.